Corinthians chapter 15 from verse 12 to 26 alternatively. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12லிருந்து 26 வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 12ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று பிரசிக்கப்பட்டிருக்க மருத்துவரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரத்தனைத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசிரியத்து நம்மோடு கூட பேசுவாராக. ஆகவே இன்று உலகம் முழுவதும் ஈஸ்டர் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், உயிர்த்தெழுந்த தினம் என்று. ஆனால் இந்த தினத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு எந்த விதமான அடையாளமும் இல்லை. முதலாவதாக இந்த தினத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர் கொண்டாடுகிற இந்த தேதி தான் சரியான ஒரு தேதி அல்ல. ஆகவே இந்த தேதியில தான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று எந்த விதமான சாட்சியும் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமான காரியங்களை அப்போஸ்தலர்கள் தங்களுடைய பிரசங்கங்களிலே அவர்கள் பிரசங்கித்திருக்கிறார்கள். உதாரணமாக 1 கொரிந்தியர் 15 வாசிக்கும் போது கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லுகிறார்கள். தவிர அந்த உயிர்த்தெழுதலின் தினத்தை அவர்கள் கொண்டாடினதாகவோ அவர்கள் அதை அனுசரித்ததாகவோ அந்த தினத்திலே தாங்கள் கூடினதாகவோ எந்த ஒரு சாட்சியும் இல்லை. ஆனால் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து மிகவும் அதிகமாக அநேக நிருபங்களே அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆகவே உயிர்த்தெழுதல் இந்த நாளிலே நடைபெறாவிட்டாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தனது ஜீவனை கொடுத்தார். பின்பு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சீடர்கள் கூட அவர் உயிர்த்தெழுந்ததை நம்ப முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவார் என்பதை அவருடைய சீடர்கள் அவரோடு கூட 3.5 வருட காலங்கள் அவரோடு கூட இருந்த சீடர்களாலும் கூட நம்ப முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது சீடர்களோடு இருக்கும்பொழுது இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடும்பொழுது அந்த ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலை குறித்து அவர் அதிக வசனங்களை மூலமாக சீடர்கள் மத்தியிலே அவர் பேசியிருக்கிறார். அவர் மரித்த பின்பு அவர் எழுந்திருப்பார் என்பது அவர்களுக்கு விசுவாசமாக காணப்படவில்லை. ஆகவேதான் முதலாவதாக கல்லறையிலே ஓடினவர் யார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது மகதலேனா மரியாள் என்று வாசிக்கிறோம். மகதலேனா மரியாள் அங்கே அந்த கல்லறையிலே சென்று பார்க்கும்பொழுது அந்த கல்லறை அது வெறுமையாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே மகதலேனா மரியாள் அங்கே தன்னுடைய ஆண்டவருடைய சீடர்களிடத்திலே சென்று
அவர் உயிர் சேர்ந்து விட்டார் என்று அறிவிக்கிறார். பிறகுதான் சீடர்கள் சென்று அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் சேர்ந்து விட்டார் என்று சொல்லி அவர் நம்புகிறதை பார்க்கிறோம். அவருடைய ஃபெய்த், அவருடைய விசுவாசமானது அது முதலாவதாக அது பலமாக நிரூபிக்கப்பட்டதாக அது காணப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவருடைய சீடர்களாலே நம்ப முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணமானது கட்டுக்குள்ளாக வைக்க முடியவில்லை. மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை, பாதாளம் அவரை மேற்கொள்ளவில்லை, அந்தகாரம் அவரை மேற்கொள்ளவில்லை. இந்த இருளின் அதிகாரியான பிசாசானவன் அவரை கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை. பிசாசானவன் என்ன நினைத்தான்? அவரை சிலுவை மரத்திலே கொல்லுவதன் மூலமாக, சிலுவை மரத்திலே அவரை சாகடிப்பதன் மூலமாக நித்திய காலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் மரித்தோரிலே வைத்திருக்கலாம் என்று யோசித்தார். ஆனால் 3ஆம் நாள் தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக 3ஆம் நாள் என்ன செய்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். மரித்தோர் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்தில் தேடுவது என்ன என்று சொல்லி அங்கே தூதனானவன் கேட்கிறதை பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் 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 உயிர்த்தெழுந்த தேவன். அவர் மரித்தோர் இடத்திலே தேட வேண்டியதில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்திலே அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அல்பாவும் உபயோகமாக இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவுமாக இருக்கிறேன், மரித்தேன் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதோ மரித்தேன். மரணத்துக்குள்ளாக அவர் சென்றார். ஆனால் மரணமானது அவரை ஆட்படுத்தி வைக்க முடியவில்லை, அவரை கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை, பிசாசானவன் அவரை கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவன், சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவனைத்தான் நாம் இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோம். உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமான காரியம். ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமான காரியம் என்று வாசிப்போம். இப்போ 12 காரியத்தை சொல்ல போறோம். உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி 12 காரியங்கள் சொல்ல போறேன். இந்த 12 காரியத்தையும் இந்த செய்தி முடிக்கும் போது நீங்க திரும்ப சொல்லணும். அது மாத்திரமல்ல, ஆராதனையில அங்கிள் சொல்ற மாதிரி 1, 2 நீங்க சொல்லி என்ன செய்யணும்? ஆராதனை செய்யும். 12 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ரெசரக்ஷன்? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு கிடைத்த நன்மைகள், அது அவருக்கு கிடைத்த நன்மைகள் அல்ல, மனுமக்களாகிய பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த நமக்கு என்ன விதமான நன்மைகள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக கிடைத்தது என்று சொல்லி நாம் வரிசையாக பார்க்க போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. யார் எழுப்பினாரு? பிதாக்களின் தேவன். யார் பிதாக்கள்னா? யாரு? சட்டுன்னு சொல்லணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நம்முடைய பிதாக்கள். நம்முடைய பிதாக்களின் தேவன் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் என்ன செய்தாரு? நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். எதற்காக எழுப்பினார்? உங்களுடைய மனம் திரும்புவதற்காகவும் பாவ மன்னிப்பை அருள்வதற்காகவும் அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்திலே உயர்த்தினார். மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து உயிரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார் தேவன். எதற்காக எழுப்பினார்? முதலாவதாக என்னுடைய பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கென்றும். நான் மனம் திரும்ப வேண்டும். நான் அக்கிரமத்திலே மரித்து போகக்கூடாது. நான்
இந்த அக்கிரமத்திலே நான் மாண்டு போகக்கூடாது. ஆகவே நான் மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய உள்ளம் புதிதாக மாற வேண்டும். எனது சிந்தை புதிதாக மாற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தேழவில்லை என்றால் என்ன நடந்திருக்கா? நான் மனம் திரும்பி இருக்க மாட்டேன். நான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்க மாட்டேன். நான் எனது பாவத்திலே நான் மரித்திருப்பேன். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாகிய உங்களை அவர் உயிர்ப்பித்தார். He has quickened you who are dead in trespasses and sin. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அவர் உயிரோடு எழுந்ததனால் நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் என்ன செய்தாரு? அவர் மன்னித்தார். நமக்கு மனம் திரும்புதலை கொடுத்தார். முதலாவதாக இந்த உயிர்ச்செழுதல் கொண்டு வந்த காரியம் என்ன? எனக்குள்ளாக மனம் திரும்புதல். எனது பாவத்தை குறித்ததான உணர்வு. நான் அவர் திரும்பி ஆண்டவரை மனம் திரும்பி ஆண்டவரை எனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்திலே உயர்த்தினார். நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராக எனது மனம் திரும்புவதற்காக அவர் முதலாவதாக அவரை உயிர் சேர வைத்தார். பிதாவாகிய தேவன் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிர் சேர வைத்தார்? என்னுடைய மனம் திரும்புதல், எனது பாவங்களுக்காக, எனது இரட்சகராக ஒரு மாறுபடியாக, எனது அதிபதியாக. முதலாவது உயிர்ச்செழுதலுடைய நோக்கம் இதுதான். இரண்டாவதாக வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த அதிகாரத்திலிருந்து அநேக வசனங்களை பார்க்க போகிறோம். ஆகவே இங்கே கையை வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் இன்னும் உங்களுடைய பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் உங்களுடைய பாவங்களிலே நீங்கள் இருந்திருப்பீர்கள். பாவத்திலே நீங்கள் செத்து மடிந்திருப்பீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ அப்படி என்றால் என்ன அர்த்தம்? You have been delivered from your sins. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். You are delivered from your sins. நம்ம 1 கொரிந்தியர் 15:17 என்ன வாசிக்கிறோம்? உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? விடுதலை செய்யப்பட்டீர்கள். நீங்கள் பாவத்திலே இருந்திருப்பீர்கள் என்று சொல்றார். முதலாவது காரியம் என்ன? நம்மளுடைய மனம் திரும்புதலுக்காகவும் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எனக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்காக அவர் உயிரோடு எழுந்தார். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் பார்க்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். மூன்றாவது காரியம் என்ன? நான் நீதிமானாக மாற்றப்படுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எனது பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் ஏன் உயிரோடு எழுந்தார்? அவர் உயிரோடு எழுந்ததினால் நான் என்ன பண்ணப்பட்டேன்? நீதிமானாக்கப்பட்டேன். பாருங்க, நீதிமான் ஒரு நீதிமான் ஆக்கப்படுவது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? பாவத்திலிருந்து கழுவப்பட்டு ஒரு நீதிமானாக, குற்றம் கண்டுபிடிக்க முடியாதவனாக நம்மை மாற்றினார். பாவி நாம் ஒரு நீதிமான்கிட்ட தான் போய் என்ன செய்வோம்? நம்மளுடைய பிராக சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு நியாயம் தீர்ப்பு வைங்க. இல்லை யார்கிட்ட போய் சொல்லுவோம்? ஒரு அக்கிரமக்காரங்கிட்ட, ஒரு சூதாரிகிட்ட போவோம், இல்லை ஒரு குடிகாரங்கிட்ட போவோமா? ஒரு நீதிமான், ஒரு நியாயத்தை செய்யக்கூடியவர், அவர்கிட்ட தான் போய் என்ன செய்வோம்? நம்ம முறையிடுவோம். நாம எப்படி இருந்தோம்? நாம பாவத்தில் இருந்தோம். ஆனா நம்மளுடைய அவர் உயிர்த்தெழுந்ததுனால நாம என்னவாக ஆக்கப்பட்டோம்? இப்பொழுது நாம நீதிமானாக்கப்பட்டோம். நாமானுடைய காரியத்தை பார்க்கிறோம். அவன் ரோகம் முழுவதும் குஷ்டரோகியை போல இருந்தான். அவனுடைய சரீரம் முழுவதும் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தது. அவன் சீரிய படத்தளபதியாக இருந்த பொழுது கூட குஷ்டரோகத்தின் நிமித்தமாக அவன் அவமானப்பட்டவனாக இருந்தான்.
அவன் இஸ்ரவேலிலே தெய்வம் ஒன்று உண்டு என்று சொல்லி அங்கே சென்று யோர்தான் நதியிலே அவன் முழுகி 7 தடவை முழுகி அவன் எழுந்தபொழுது அவனுடைய சரீரம் எப்படி இருந்தது? ஒரு சிறு குழந்தையை போல மாறினது. அவன் சிறு குழந்தையா மாறிட்டானா? இல்ல, அந்த சரீரம் தான் குழந்தையா மாறிச்சு. குழந்தை போல இருந்துதான். சொன்ன தொட்ட அவ்வளவு டெலிகேட்டா இருந்துதான். அவன் யார்? அவன் போர் வீரன், போர்படை தளபதி. அவனுடைய திரண்ட தோள்கள் எப்படி இருக்கும் இல்லையா? அவன் எப்படிப்பட்ட ஒரு வெட்டுக்காயங்களை உடையவனாக இருந்திருப்பான். போர்கள் பல பல செய்த மனுஷன் நாமான். ஆனால் அவன் அங்க முழுகி எழுந்த பொழுது அவனுடைய சரீர வளர்ச்சி இருக்கிறது, ஆனால் சரீரமானது குழந்தையை போல இருந்தது. இதுதான் நீதிமானாக்கப்படுவது. நாம பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கோம். இப்போ எப்படி இருக்கிறோம்? நீதிமானா இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கும்பொழுது நம்ம இடத்துல ஒரு குற்றமும் அவரால் பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் பாருங்க. நம்ம பார்க்கிறார், நம்ம இடத்துல ஒரு குற்றமும் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அதுதான் நீதிமானாக்கப்படுவது. The justification. He was crucified for our offense and raised for our justification. Romans chapter 4 verse 25. ரோமர் 4:25. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவை மரத்திலே மரித்து நம்மை நீதிமானாக்குவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்மை நீதிமானாக மாற்றினார். இப்போ முதல்ல சொல்லலாமா? சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க. உயிர்த்தெழுதலுடைய காரியம் என்ன? எதற்காக ஆண்டவர் எழுப்பினார்? முதலாவதாக மனம் திரும்புவதற்கு, நம்முடைய மனம் திரும்புவதற்காகவும் நமது பாவத்திற்காகவும் நமது இரட்சகராக மாறுவதற்காக அவர் என்னது? பிதாவாகிய தேவன் அவரை உயிர்த்தெழுத வைத்தார். இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம்? நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக, in order to deliver us from our sin and trespasses. நம்முடைய அக்கிரமங்களை நம்மிடத்தில் நீக்குவதற்கு, நம்மை விடுதலை செய்வதற்கு அவர் என்ன செய்யப்பட்டார்? அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்? நம்முடைய பாவங்களை நம்மிடத்திலிருந்து நீக்குவதற்கு, நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு. மூன்றாவதாக ஏன் உயிர்த்தெழுந்தார்? நாம் நீதிமானாக மாற்றப்படுவதற்கு, நாம் நீதிமானாக மாற்றப்படுவதற்கு. நான்காவது காரியம் 1 கொரிந்தியர் 15ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் வாசிங்க. கெட்டிருப்பார்களே. ஏன் அவர் உயிரோடு இருந்தார்? மரணமானது நம்மை பிடித்து வைத்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கிறன்னு சொன்னா இந்த மரணம் என்ன செய்திருக்கோம்? நம்ம அந்த மரணத்து குழியிலே நம்ம வைக்கப்பட்டிருக்கோம். உயிர்த்தெழுதலே நமக்கு இருக்காது. நமக்கு என்ன இருக்காது? நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருக்கோம். நம்ம நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? இந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு? இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலக ஜனங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பது அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா அவருடைய தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லுது, சிவலோக பதவி அடைஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை குறித்துலாம் அவங்க நம்பிக்கை இல்லை. அதனாலதான் என்ன செய்யறான்? ஒரு அக்கிரமமா வாழறான் அந்த உலகத்துல. ஒரு அக்கிரமம் செய்யறான் அந்த உலகத்துல. எல்லா அக்கிரமும் செய்யறான். அவன் அக்கிரமம் செய்து சொத்துக்களை வாங்கி குவிக்கிறான். அக்கிரமம் செய்து மற்றவர்களை திருடுகிறான். அக்கிரமம் செய்து மற்றவர்களை கெடுக்கிறான். ஏன் கெடுக்கிறான்? அவனுக்கு இதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்ம மிருகத்தை போல மரிப்போம். ஒரு மிருகமானது மரித்தா மண்ணோடு மண்ணாக போகும். ஆனால் அதுதான் அவன் நம்புறான். சும்மா அவன் கதை சொல்றான், கதை அடிக்கிறான். என்ன கதை அடிக்கிறான்? இந்த உலகத்துல அப்புறம் வேற நம்பிக்கை இருக்குது, அவருக்கு அறிவு இருக்காது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு நல்லாவே தெரியாது, சும்மா கதை. அதனாலதான் தன் இஷ்டத்து போல வாழறான். அப்போஸ்தலன் பவுல் இதே அதிகாரத்துல தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம எப்படி இருப்போம்? குடித்தும் வெறித்துமாக நாம் இருந்திருக்கலாமே என்று அவங்க சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எந்த நம்பிக்கை? அவரோடு கூட நாம் எழுந்திருப்போம். ஆகவே இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 15-18 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் they all been corrupted, they all been perished. perished என்ன அர்த்தம்? அவர் கெட்டு மண்ணோடு மண்ணாக போயிருப்பார். உயிர்த்தெழுதல்னால் என்ன நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு? எந்த நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்?
நாம் என்ன பண்ணோம்? நாம கெட்டு போக மாட்டோம். கெட்டிருப்பார்களே, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் இங்கே கெட்டிருப்பார்களே, மண்ணோடு மண்ணாக போயிருப்பார்களே, இந்த சரீரமானது புழு புழுத்து அழிந்து போயிருக்குமே. ஆனால் அங்கே பிரதான தூதன் எக்கால சத்தத்தை ஊதும் பொழுது ஒவ்வொருவரும் நாம் எழுந்திருப்போம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. ஒவ்வொருவரும் என்ன செய்வோம்? நாம எழுந்திருப்போம் என்ற அந்த நம்பிக்கையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்? அவர் உயிர்த்தெழுந்ததினால் நாம் இந்த உலகத்திலே கெட்டு போகாமல், மண்ணோடு மண்ணு போகாமல் நாம் என்ன செய்திருப்போம்? அவரோடு கூட எழுந்திருப்போம். அழியாமையை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் வருகை விண்மீனே ஆயத்தமடைந்தோர் நன்னாரே. ஆண்டவர் வருகை விண்மீனே ஆயத்தமடைந்தோர் நன்னாரே. ஆயத்தமடைந்தார் நண்பரேதோர் பூமியிலே உறங்கும் சுத்தர்கள் என்ன பண்ணுவாங்க? முதலில் எழுந்திருப்பார்கள். யாருமே சாப்பிட்டு வரலவர்களுக்கு, ஆனா சத்தமே இல்லை, பாட்டு வேற பாடி காட்டுறேன் நான். ஆக பூமியிலே உறங்கும் சுத்தர்கள் முதல்ல எழுந்திருப்பார்கள். இரண்டாவதாக உயிரோடு இருக்கிறவர்களும் அவர்கள் தேவனோடு கூட போவார்கள். They won't see the corruption. அதாவது அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அழிந்து போக மாட்டார்கள். They won't be perished. அவர்கள் அழிந்து போக மாட்டார்கள். அவர்கள் மண்ணோடு மண்ணாக போக மாட்டார்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு என்ன வந்திருக்கு? நாம் கெட்டு போக மாட்டோம். இந்த பூமியோடு இந்த மண்ணோடு மண்ணாக நாம் சிதறடிக்கப்பட்டு போக மாட்டோம். ஒரு மிருகத்தை போல நாம் மரித்து போக மாட்டோம். ஒரு நாளிலே உயிர்ச்செழ வைப்பார். அந்த நம்பிக்கையை தான் இந்த உயிர்ச்செழுதல் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. இப்போது எத்தனாவது காரியத்தை பார்க்க போறோம்? ஐந்தாவது காரியம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:14. உங்கள் விசுவாசம் விருதா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எழுந்திருக்கவில்லை என்றால் தான் உங்களுடைய விசுவாசம் விருதா. இப்ப அவர் எழுந்துட்டார், அவர் உயிரோடு எழுந்து விட்டார். இப்போது என்னுடைய விசுவாசம் எப்படி எனக்கு லாபமாய் இருக்கிறது? இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் மீ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். மை ஃபெய்த் இஸ் நாட் வெயின், மை ஃபெய்த் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் மீ. இதனுடைய விசுவாசம் விருதாமான காரியம் அல்ல. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு வருவார்
என்னை அவரோடு கூட கொண்டு செல்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது எனக்கு லாபமாய் இருக்கிறது, எனக்கு லாபமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே நான் வாழுகிற வாழ்க்கை எனக்கு லாபமாக காணப்படுகிறது. ஏன் அப்படி காணப்படுகிறது? ஒரு நாளிலே இந்த தேவாதி தேவன் வரப்போகிறார். அந்த நான் விசுவாசிக்கிறேன் முழுவதுமாக. எனது பேர் விசுவாசி. எனது பேர் என்ன? விசுவாசி. எதுக்காக விசுவாசிக்கிறேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனது பாவத்தின் நிமித்தம் அவர் சிலுவை மரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் நீதிமானாக்கப்படும்படியாக அவர் உயிரோடு எழுந்தார். ஒரு நாளிலே அவர் வரப்போகிறார், என்னை மீட்டுக் கொள்ள போகிறார். ஒரு நாளில் நான் அவரோடு கூட இருக்க போகிறேன். ஆகவே எனது விசுவாசமானது எனக்கு லாபமாய் இருக்கிறது. இந்த விசுவாசமானது எனக்கு விருதாவான காரியம் அல்ல. அவர் உயிரோடு எழுந்தார். இந்த விசுவாசமானது எனக்கு லாபமாய் இருக்கிறது. அதே அதிகாரம், அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. பிரசங்கம், அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமும் விருதா. எவ்வளவுதான் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும் அவர் மரித்த தேவனாக இருந்திருந்தா எதுக்காக நம்ம பிரசங்கம் பண்ண போறோம்? இல்ல, அவர் வரப்போறாரு வரப்போறாரு வரப்போறாரு. அவர் வந்தாங்க என்ன செய்யணும்? அவர் வரும்பொழுது நாம் எப்படி ஆயத்தப்பட்டு இருக்கணும்? கல்யாண வஸ்திரத்தை எப்படி தடுத்து இருக்கணும்? எப்படி நான் ஒரு மணவாட்டியை போல நான் மணவாளனுக்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? என்னிடத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி வாரந்தோறும் பிரசங்கிக்கிறாங்க. ஏன் பிரசங்கிக்கிறாங்க? அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் செத்து போன தெய்வமா இருந்தா, அவர் மரித்த தெய்வமாக இருந்தா என்னதுக்கு போய் பிரசங்கிக்கணும்? மரித்த தேவன், கண்ணில்லாத தேவன் அல்லது உயிரற்ற ஒரு கடவுளை நாம் தொழுகிறவர்களாக இருந்தா பிரசங்கமே வேணாம். சொல்றாரு பிரசங்கம் வேணாம்பா. எதுக்கு பிரசங்கம்? பிரசங்கம் எதுக்காக பண்ணுகிறோம்? இந்த பிரசங்கமானது ஏன் நாம் செய்கிறோம்? ஏனென்றால் அவர் வரப்போகிறார். அவர் கேட்டவனாக நாமும் கூட மாற வேண்டும். நான் ஒரு மனவாட்டியா இருக்கிறேன். நான் என்னுடைய மனவாளனுக்காக நான் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும். ஆகவே நான் எப்படியெல்லாம் நான் ஆயத்தப்படலாம், அதுதான் பிரசங்கம் பண்றோம். இந்த காரியம் உனக்குள்ளாக இருக்கக்கூடாது, இந்த பொறாமை உனக்குள்ளாக இருக்கக்கூடாது, இந்த பொச்சரிப்பு உனக்குள்ளாக இருக்கக்கூடாது, இந்த கோபம் வரக்கூடாது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது, உன் சகோதரனை சிநேகிக்கணும் என்று சொல்லி பலவிதமான பிரசங்கங்களை செய்யறோம். ஏன் செய்யறோம்? அவர் வரப்போகிறார். அதற்கேற்ற வண்ணமாக நீயும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் பிரசங்கம் பண்ணுகிறோம். சோ பிரசங்கம் அதாவது preaching profitable, faith strongly and strongly grounded. விசுவாசம் எப்படி இருக்கிறது? அது ஒரு லாபமா இருக்கிறது. விசுவாசம் ஊன்ற கட்டப்பட்டு இருக்கிறது. அடுத்த காரியம் என்ன? நமது பிரசங்கமானது, அது நமக்கு லாபமா இருக்கிறது. சொல்லலாமா? எத்தனை காரியம் சொல்லிட்டு பாருங்க கடகடன்னு. சொல்லுங்க. முதலாவது காரியம் என்ன? எதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார்? நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மனம் திரும்புவதற்காக உயிர்த்தெழுந்தார். இரண்டாவதாக ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார்? நமது பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாக உயிர்த்தெழுந்தார். மூன்றாவது காரியம் என்ன காரியம்? நம்மை நீதிமானாக்கத்தக்கதாக அவர் உயிர்த்தெழுந்தார். நான்காவது காரியம் என்னது? நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். that we should not be perished. நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக அவர், நாம் இந்த உலகத்துக்கு இந்த மண்ணோடு மண்ணாக போகாமல் இருப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ஐந்தாவது காரியம் என்ன? விசுவாசமானது ஊன்று கட்டப்பட அவர், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் வருவாரு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது விருதாவான காரியம் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே அந்த விசுவாசமானது மிக முக்கியமாக காணப்படுகிறது. நான் விசுவாசிக்கிற விசுவாசம் கனம் பொருந்தியதாக இருக்கிறது. ஆறாவது காரியம் என்ன? நம்முடைய பிரசங்கமும் அது லாபமாக காணப்படுகிறது. அது விருதாவான காரியம் அல்ல. வீணாக நம்ம பிரசங்கம் பண்ணல. ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு சாப்பாடை போட்டு ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி அனுப்பணுன்றது எல்லாம் கடமை. கடமை வாங்க எல்லாம் உட்காருங்க, பிரசங்கம் பண்ணி கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி பட்டிமன்றம் மாதிரி எங்க நடத்துறோம். இல்ல, உங்களை ஆயத்தப்படுத்துறோம். இது பட்டிமன்றம் அல்ல, இது பட்டிமன்றம் அல்ல, இது விவாத மேடை அல்ல. இது என்ன? இது எந்த இடம்? உங்களை ஆயத்தப்படுத்துகின்ற இடம். சபையானது ஒவ்வொரு விசுவாசியும் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு இடம். எங்களுடைய பிரசங்கம் விருதாவல்ல. எங்களுடைய பிரசங்கம் இட்ஸ் a profitable one. அது லாபமாக மாறுகிறது. எப்பொழுது லாபமாக மாறுகிறது? அவர் உயிர்த்தெழுந்ததினால் லாபமாக அது
மாறுகிறது என்று சொல்லுகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோம். அவர் உயிர்ச்சி எழவில்லை என்று சொன்னால் நாங்க சொல்ற சாட்சி எல்லாம் பொய் சாட்சி. அவர் உயிர்ச்சி எழுந்ததுனால் ஆண்டவர் என்னோடு கூட பேசுறாருங்க, இந்த நோயை எனக்கு குணப்படுத்தினாருங்க, இந்த வசனத்தின் மூலமாக பேசுறாருங்க. அவர் உயிரோடு எழும்பவில்லை என்று சொன்னா நீ சொல்ற சாட்சி நான் சொல்ற சாட்சி எல்லாம் என்ன சாட்சி? பொய் சாட்சி, ஃபால்ஸ் விட்னஸ் அல்லது ஃபால்ஸ் டெஸ்டிமனி. நீ சொல்ற சாட்சி ஆண்டவர் என்னோட கூட பேசினாருங்க, இந்த நோயில என்ன குணப்படுத்துறாங்க, கடன் பிரச்சனை நீங்களாருங்க, ஆண்டவர் என்ன இப்படி பரிசுத்தமா இருக்க சொன்னாருங்க, நீ சொல்ற பாரு நான் சொல்றேன் பாரு ஒரு காரியம், அதெல்லாம் பொய் சாட்சி. அவர் உயிர்ச்சி எழுந்ததினால் நீனும் நானும் சொல்லுகிற சாட்சியானது என்னது? மெய் சாட்சி, a true witness. மெய்யான சாட்சியாக நாம் இருக்கிறோம். நீங்களே உலகத்துக்கு சாட்சியா இருக்கிறீர்கள். எப்பொழுது சாட்சியா இருக்கிறீர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நாம சாட்சிகளா இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். I am the light of the world என்று சொல்கிறார். நான் பரமேறின பிறகு you are the light of the world அப்படின்னு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற வரை அவர் வெளிச்சமா இருந்தார். அவர் பரமேறின பிறகு, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நம்மை பார்த்து அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? you are the light of the world, you are the salt of this world. அதாவது நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன? நீங்கள் எனது சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சாட்சியும் அது உண்மையானதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நாம் சொல்லுகிற சாட்சியானது மெய் சாட்சியாக காணப்படுகிறது. அடுத்த காரியம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். He is the first fruit. அப்படின்னா என்ன? முதற் பலன். இப்போ ஒரு மரத்துல காய்கறி மாம்பழம் வருது, தென்னை மரத்துல தென்னங்காய் இருக்குது. முதலாவது வந்த உடனே முதல் கனியை எடுத்துடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் அது கனி கொடுக்காதா? கனி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனா முதலாவது கனி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மாமரத்துல இருந்து மாம்பழத்தை முதல்ல அந்த சீசன் வந்த உடனே முதல்ல மாம்பழத்தை எடுத்து நம்ம ருசிக்கிறோம் இல்லையா? நம்ம சொல்லும்போது இந்த சீசன்ல இதுதான் என்னது நாங்கள் சாப்பிட்ற முதல் பழம்னு சொல்றோம். தொடர்ந்து அது என்ன செய்யுது? பழங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த சீசன் முடிகிற வரையும் அது அந்த பழங்கள் நாம் புசித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது உயிர்த்தெழுந்ததினால் அவர் முதற் பலனானவர். He is the first fruit. அவர் யாரு? அவர் முதல் பலனானவர். அவர் உயிர்த்தெழுந்ததினால நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாமும் என்ன பண்ணுவோம்? இதோடு கூட நாம் அழிந்து போக மாட்டோம். We also will be raised. நாமும் கூட அவரோடு கூட எழுப்பப்படுவோம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. Christ became our first fruit. அடுத்த காரியம் என்ன? அவர் நமக்கு முதற் பலனாக மாறி போனார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் பாழாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் ஜெனிப்பித்தார். You are the என்ன சொல்றது? born again people. நீங்கள் உங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆங்கிலத்தில் begotten us என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தையை பிதாவாகிய தேவன் சொல்கிறார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? He is my beloved begotten son. இவன் எனக்கு நேச குமாரன் என்று சொல்லி இருக்கிறார். இவன் நேச குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து மாத்திரம் தான் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் இப்ப நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? அவராலே we are also his begotten son. அதாவது நம்ம என்ன வாசித்தோம்? இப்ப என்ன வாசித்தோம்? வாசிங்க. we are also become his begotten son. நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். the rebirth, begotten us. அவருக்குள்ளாக நம்மை பிறக்க வைத்தார், மறுபிறப்பு அடைய செய்தார். சரியான வார்த்தை என்ன? begotten us.
மறுபிறப்பு அடைய செய்தார். ரீபர்த். நம்ம திரும்பவும் அவருடைய குமாரர்களாக பிறந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் நாமும் கூட அவரோடு கூட நாம் என்ன செய்யறோம்? மறுபிறப்பு அடைந்தோம். அது மாத்திரமல்ல, அதே வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. டு தி இன்ஹெரிட்டன்ஸ் incorruptible, undefiled and fadeth not என்று வாசிக்கிறோம். வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏற்பாக ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போறோம். பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்ள போறோம். அது எப்படிப்பட்டதான காரியம்? அந்த பரலோகமானது எப்படிப்பட்டதான காரியம்? அது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான அந்த நம்பிக்கை, அந்த பரலோகம் நமக்கு கிடைக்க போகிறது என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். பாருங்க, இப்போ சொல்லலாமா? இது வேற உங்ககிட்ட தொல்லையாது இருந்தது, நீங்க வேற கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, உங்க ஞாபகத்துக்காக தான் நான் சொல்றேன். இல்லையா? அப்படியே பார்க்காதீங்க. சரியா? சொல்லலாமா? முதலாவது என்ன? மனம் திரும்பலுக்கு ஏதுவான அதிபதியாகவும் இரட்சகராகவும் அவர் உயிர்த்தெழுந்தார். நம்ம அவர் எதுக்காக உயிர்த்தெழுந்தார்? நாம் மனம் திரும்புவதற்காக, பாவத்திலிருந்து நாம் விடுதலை செய்யப்படுவதற்காக. இரண்டாவதாக நம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். மூன்றாவதாக ஏன் உயிர்த்தெழுந்தார்? நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு, நம்முடைய அநியாயங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக உயிர்த்தெழுந்தார். நான்காவது காரியம் என்ன? நாம் கெட்டு போகாதபடி, இந்த மண்ணோடு மண்ணாக மிருகத்தை போல நாம் மரித்து அழிந்து போகாதபடி அவர் உயிர்த்தெழுந்தார். ஐந்தாவது காரியம் என்ன? உன்னுடைய விசுவாசம் அது விருதாவாக இல்லாமல் விசுவாசம் ஊன்ற கட்டப்பட்டதாக இருப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ஐந்தாவது காரியம் என்ன? நம்முடைய பிரசங்கம் வீணாக விருதாவாக ஆகாதபடி அது லாபமாக மாற்றுவதற்காக. நாம் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் நமக்கு லாபம் தான். இல்லையா? நான் எப்படி இருக்கணும்னு தானே ஆண்டவர் சொல்றாரு. வாரம் சொல்றாரு, நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி இருக்க கூடாது, இதெல்லாம் எனக்கு லாபம் தானே. அது விருதாவாக போகாமல் அது எனக்கு லாபமாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த காரியம் என்ன? நான் கொடுக்கிற சாட்சியானது பொய் சாட்சியாக போகாதபடிக்கு. ஏழாவது காரியம் என்ன? கிறிஸ்து இயேசுவானவர் அவர் உயிர்த்தெழுந்ததனால் அவர் முதற் பலனாக மாறி போனார். ஆகவே நானும் கூட அவரோடு கூட தேவனுக்கு பலனாக நான் மாறி போனேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன வாசித்தோம்? என்னை மறுபடியும் ஜெனிப்பித்தார். He begotten us. அதுக்கப்புறம் என்ன வாசித்தோம்? அழியாததும் மாசற்றதும் வாழாததுமான அந்த சுதந்திரத்தை, பரலோக சுதந்திரத்தை, அழியாததும் மாசற்றதும் வாழாததுமான அந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் 44ஆம் வசனம். சத்தமா வாசிங்க. நம்முடைய சரீரம், இப்போது நம்ம சரீரம் என்ன சொல்றாரு? அவர் உயிர்த்தெழுந்ததனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? கனவீனத்திலே என்ன செய்யப்படும்? விதைக்கப்படும். மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். அப்புறம் பலவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், பலமுள்ளதாக எழுந்திருக்கும். பாருங்க, அது நம்மளுடைய காரியம் என்ன? இங்க வாசிக்கிறோம் 43ஆம் வசனம் பாருங்க. இந்த 42 கூட நான் வாசிக்கிறேன். மரித்தோரில் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாமல் எழுந்திருக்கும். எப்படி எழுந்திருக்கும்? நாம் அழிவுக்கு ஏதுவாக விதைக்கப்படும். எல்லாரும் அழிந்து போவான், இந்த மண்ணோடு மண்ணாக போய்விடுவான் என்று சொல்லி நம்ம புதைப்பாங்க. ஆனால் நம்ம என்னது? அழிவில்லாமல் எழுந்திருப்போம். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். என்ன மரியாதை இருக்குதா? நம்ம போயிட்ட பிறகு நாய் நரி எல்லாம் என்ன பண்ணுது? ஒரு மரியாதை இல்லாம நம்மளுடைய சரீரத்தை அது தோண்டி எடுத்து கொடுக்கிறதை நாம் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், ஆனால் மகிமையாய் எழுந்திருக்கும். இரண்டாவது. மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் அது எழுந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கரப்ஷன் டு இன்கரப்ஷன், டிஸ்ஆனர் டு க்ளோரி, வீக்னஸ் டு பவர். வல்லமை உள்ளதாக நம் சரீரம் எழுந்திருக்கும்.
இதெல்லாம் எப்படி நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனாலே நடைபெற்ற காரியம். எபேசியர் முடிக்க போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். அவர் உயிர்த்தெழுந்ததால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்மை கிறிஸ்து உடனே கூட நம்ம என்ன பண்ணாரு? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். நம்மை உயிர்ப்பித்தார். கிறிஸ்து உடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். ரட்சிக்கப்பட்டீர்கள். தயவினாலே செய்வதற்காக உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நம்மை எழுப்பினார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்திருந்த நம்மை எழுப்பினார். உன்னதத்திலே உட்காரும்படி செய்தார். இப்ப நம்ம யாரோட கூட உட்கார்ந்து இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். to sit together with him. உன்னதத்திலே அவரோடு கூட நாம் உட்கார்ந்து இருப்பதற்காக கிறிஸ்து இயேசுவானவரை உயிர்த்தெழுந்தார். நாம் ஏன் உயிர்த்தெழுதல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிகழ்ந்தது? நம்மை அவரோடு கூட உட்கார செய்வதற்காக. to sit together with him. அவரோடு கூட உட்கார வைப்பதற்காக நம்ம என்ன செய்தாரு? அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி உங்களிடத்திற்கே அனுப்பினார். நீங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக தமது பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பி, மரித்தோரிலிருந்து தனது பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். எதற்காக எழுப்பினார்? முன்னாடி வார்த்தை வாசிக்கிறோம், to bless you. அதாவது என்ன அர்த்தம்? உன்னை ஆசீர்வதிக்க. உன்னை சபிக்க அல்ல, உன்னை ஆசீர்வதிக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழுந்தார்? உன்னை சபிக்க அல்ல, உன்னை சாபத்துக்குள்ளாக தள்ளுவதற்கு அல்ல, உன்னை ஆசீர்வதிக்க. பாருங்க எத்தனை விதமான நன்மை நாம் பார்க்கிறோம். பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து, இந்த அழிவுள்ள இந்த மரணத்திலிருந்து அவர் அழியாமை ஏன் தெரிந்து கொண்டார்? அவர் ஏன் உயிரோடு மரணத்தை வென்று ஜெயமாக எழுந்தார்? உன்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாக. பாருங்க எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை. நம்ம சொல்லி ஆராதிக்கலாமா? என்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நீ உயிரோடு எழுந்தீர். அந்த வசனம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. என்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நீ உயிரோடு எழுதி. In order to bless you, God has raised him up. அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் உயிரோடு எழுப்பினார்? என்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாக. அது மாத்திரமல்ல, ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ரோமர் 8:34. உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தவரும் இருக்கிறார். அவரே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார். தேவனுடைய வலது பாரத்தில் இருக்கிறவரும் அவரே, நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் எழுந்தார்? அங்கே போடப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பிதாவாகிய தேவனானவர் அவரை உயிர்ச்செழ வைத்தார். எதற்காக உயிர்ச்செழுந்தார்? எனக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். நான் பாவத்திலே மறுபடியும் விழும்பொழுது, நான் அக்கிரமத்திலே நான் மறுபடியும் விழும்பொழுது என்ன செய்யறாரு? அவர் எனக்காக பரிந்து பேசுகிறார். பிதாவோடு கூட இருந்து பரிந்து பேசுகிறார். இன்டர்செசரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்செஷன் அப்படின்ற என்ன அர்த்தம்? எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எதற்கு? எப்படி பரிந்து பேசுகிறார்? அவர் உயிரோடு எழுதினால் எனக்காக பரிந்து பேசுகிறார். அவர் மரித்த தெய்வமாக இருந்தால் பிதாவாகிய தேவனோடு கூட போய் என்ன பண்ண முடியாது? அவர் பரிந்து பேச முடியாது. அது 12 விதமான காரியத்தை இன்றைக்கு நாம் வாசித்தோம் இல்லையா? 12 விதமான காரியத்தை நாம் தியானித்தோம். இந்த 12 விதமான காரியம் எதை குறிக்கிறது?
அவர் உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு கிடைத்த நன்மைகளை குறிக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு கிடைத்த நன்மைகளை குறிக்கிறது. கடைசியாக ஒரு வார்த்தை ஒரு தடவை சொல்லிடுறீங்களா? நான் முடிச்சிடுறேன். நீங்க சொல்லலாம், நான் இறங்கிறது இடத்த விட்டு. அதனால நீங்க சொல்லுங்க. நல்லது, நீங்க நினைப்பு மூட்டிக் கொள்வது நல்லது. முதலாவது என்ன? மனம் திரும்புவதற்காக. நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். அதனால இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார். ஒண்ணு. இரண்டாவது, என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். மூன்று, என்னை நீதிமானாக்கத்தக்கதாக அவர் உயிர்த்தெழுந்தார். நான்கு, நான் கெட்டு போகாதபடி, நான் இந்த மரணத்துக்குள்ளாக இந்த மண்ணோடு மண்ணாக போகாதபடி, நான் கெட்டு போகாதபடி அவர் உயிர்த்தெழுந்தார். ஐந்தாவது, எனது விசுவாசம் ஊன்ற கட்டப்படத்தக்கதாக ஒரு நாளே வந்து என்னை அழைத்து செல்வார் என்ற விசுவாசத்தை அவர் கொடுத்தார். அந்த விசுவாசத்திற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ஆறு, என்னது? என்னுடைய பிரசங்கமானது அது விருதாவான காரியம் அல்ல. அவர் நம்ம செய்கிற பிரசங்கம் ஒவ்வொருக்கும் லாபமாக மாறும்படியாக. அவர் இறந்து போன தெய்வமாக இருந்தா, அவருக்கு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னா, எதுக்காக நான் பிரசங்கத்தை தொண்டாவித்து போக எதுக்கு கத்தி கத்தி உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன்? வேணுமே வேணாம ஒரு ஜோக் அடிச்சுட்டு நம்ம போகலாம். ஆனா பிரசங்கமாக விருதாவே கிடையாது. இட்ஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் கரெக்ஷன், ஃபார் அட்மானிஷன். உங்களை சீர்படுத்த பொருட்டு, ஸ்திரப்படுத்த பொருட்டு, உங்களை சரி செய்யும் பொருட்டு பிரசங்கங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆகவே பிரசங்கமானது எனக்கு லாபமாக மாறுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ஏழு, என்னுடைய சாட்சியானது பொய் சாட்சி இல்லாமல் மெய் சாட்சியாக, மை டெஸ்டிமனி, மை விட்னஸ் மஸ்ட் பீ ட்ரூ, நான் சொல்லுகிற காரியமானது மெய்யான ஒரு சாட்சியாக இருப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். எட்டாவது, அவர் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். பிதாவாகிய தேவனுக்கு முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். நானும் கூட அப்படி நான் உயிர்த்தெழுவேன் என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். 9, என்னை மறுபடியும் ஜெனிப்பித்தார். He gave me a new birth. He begotten me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரே பேரான குமாரனை போல அவர் நேசித்தபடியால் என்னையும் கூட அவருடைய உயிர்த்தெழுதலினால என்னை நேசித்தார். அப்புறம் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான நம்பிக்கையை எனக்கு கொடுப்பதற்காக, சாவாமை உள்ளது அழிவுள்ளது, அழியாமையும் சாவ உள்ளது சாவாமையும் பலகீனத்திலே விதைக்கப்படுவது பலத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? என்னை உன்னதத்திலே உட்கார செய்வதற்காக. உன்னதத்திலே உட்கார செய்வதற்காகவா? நல்லா வாசிங்க. அவரோடு கூட உட்கார செய்வதற்காக. என்னது? எனக்கு தனியா ஒரு சேரை போட்டு ஓரமா உட்காந்துப்பா, லட்சத்துல ஒரு ஆகா உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லாம, அவரோடு கூட டு சிட் டுகெதர் வித் ஹிம், அவரோடு கூட உட்கார செய்வதற்காக. தனியா ஒரு சேரை போட்டு இல்லை, அவரோடு கூட நெருங்கி பழகுவதற்கு, அவரோடு கூட ஃபெலோஷிப், அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு, உன்னதங்களை அவரோடு கூட உட்கார செய்வதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அப்புறம் என்னை ஆசீர்வதிப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:26. என்னை ஆசீர்வதிப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். கடைசியாக அவர் எனக்கு பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாக மாறுவதற்காக அவர் மரித்த தெய்வமாக இல்லாமல் உயிரோடு. எவ்வளவு விதமான காரியத்தை, எவ்வளவு விதமான நன்மைகளை, the benefits I got because of his resurrection, அவர் உயிர்த்தெழுந்தால் எனக்கு கிடைத்த நன்மை எவ்வளவு பெரிய காரியம். என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். நான் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நான் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த என்னை அவரோடு கூட உயிர்த்தெழுப்பினார். அவரோடு கூட உன்னதங்களை உட்கார செய்தார். எனது விசுவாசமானது நன்னம்பிக்கையாக காணப்படுவதற்காக அவர் உயிரோடு இருந்தார். எனது பிரசங்கமானது எனக்கு லாபமாக மாறுவதற்காக அவர் உயிரோடு எழுந்த தேவனாக இருக்கிறார். எனக்காக அவர் பரிந்து பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தால் எனக்காக அவர் பரிந்து பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். நான் அழிவை காணாதபடி, ஒரு மிருகத்தை போல இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டு அழிவை காணாதபடிக்கு
நித்தியத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான அந்த நித்தியத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அவர் உயிரோடு எழுந்தார். அவர் முதல் பலனாக உயிரோடு எழுந்ததினால் நானும் கூட எனது வரிசையில் நானும் கூட அவரோடு கூட உயிரோடு எழுப்போம். இந்த உலகத்தாரை போல அவநம்பிக்கையுடையவராக இந்த எனது வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை என்று நான் மரித்து போகாதபடி, மிருகத்தை போல மரித்து போகாதபடி நம்பிக்கையோடு எனது ஆண்டவர் அவர் உயிர் சேர்ந்தது போல நானும் கூட உயிர் செல்வேன் என்ற அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரே. என்னை ஆசீர்வதிப்பதற்காக, என்னை தண்டிப்பதற்காக அல்ல. அவர் ஏன் உயிர் எழுந்தார்? அவர் ஏன் உயிர் எழுந்தார்? மிஸ் லீவ் போட்டாங்க, கிளாஸ் டீச்சரு, பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுவும் அடிக்கிற டீச்சரா இருந்தாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு அடி வாங்காம நம்ம தப்பிக்கலாம். மிஸ் வந்துட்டாங்க, ஐயோ இன்னைக்கு வந்துட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பசங்க? கஷ்டப்படுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தண்டிப்பதற்காக, நம்ம பாவத்திலே நம்ம பாவத்தின் நிமித்தம் நம்மை தண்டிப்பதற்கு இல்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் உயிரோடு. எத்தனை விதமான காரியத்தை இந்த உயிரோடு அவர் எழுந்ததுனாலே நமக்கு கிடைத்தது. 1-2 சொல்லி தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார்.